அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்கம் டேக்ஸ் டெஃபினேஷன். இன்கம் டேக்ஸ் டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் அப்படின்னு ரெண்டு விஷயமா அண்டர் ஃபெமா கீழே பிரிக்கிறாங்க. இன்கம் டேக்ஸுக்கும் ஃபெமாக்கும் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த ரெசிடென்ட் அண்ட் நான் ஸ்டேட்டஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இன்வென்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் என்ஆர்ஐ அண்ட் பிஓ அட் அ கிளான்ஸ் பார்த்துருவோம். என்ஆர்ஐ அண்ட் பிஓ வந்து ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ஃபாரின் அதர் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை தாண்டி அவங்களுக்கு ரிட்டர்ன் இன் இந்தியாவுக்காக ஸ்பெஷலி சில ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. லைக் பேங்க் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ஆர்இ அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், எஃப்என்சிஎன்ஆர்பி அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், என்ஆர்ஓ அக்கௌண்ட். இதெல்லாம் வந்து என்ஆர்ஐ அண்ட் பிஐஓக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெப்புடேஷன் அப் டு $1 billion ஃப்ரம் என்ஆர்ஓ அக்கௌண்ட் சப்ஜெக்ட் டு இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ். ஸோ $1 billion வரைக்கும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் வந்து வச்சுக்கலாம். ஸோ அது வந்து சப்ஜெக்ட் டு இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் டிடிஎஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ரெப்ரேட்டிவ் பேசிஸ் எஃப்டிஐ ஃபாரெக்ட் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். கவர்மெண்ட் ரேட்டட் பில்ஸ், செக்யூரிட்டி பில், ட்ரெஸரி பில்ஸ் அவங்களால வாங்க முடியும். யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்க முடியும். பாண்ட்ஸ் இப்போ பிஎஸ்யூ இந்தியா ஷேர்ஸ் டிஸ்இன்வெஸ்ட் பை கவர்மெண்ட்ஸ் வாங்க முடியும். டெபாசிட்ஸ் ஆஃப் என்பிஎஃப்சி, ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸு, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸ், இது எல்லாத்துமே அவங்களால பண்ண முடியும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நான் ரெப்புடேஷனல் பேசிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். கேபிட்டல் ஃபார்ம் ஆஃப் கன்சிடர் லைக் நாட் என்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் ஆக்டிவிட்டி ஆர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். சிப் ஃபண்ட்ஸ் பண்ண முடியும். போஸ்டல் சேவிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இம்மூவல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் அதர் தென் அக்ரிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் ஹவுஸை தவிர எதில் வேணாலும் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். சேல் ப்ரொசீட் எக்ஸ்டெண்ட் அப்ளிகபிள் ஃபங்க்ஸ் வித் அக்கரிங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வித்தவுட் லாக் இன் பீரியட் ஆஃப் 2 ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஏர்னஸ் மணி டுகெதர் வித் சப்ஜெக்ட் ஆஃப் டிடிஎஸ் இஃப் ஒரிஜினல் பேமெண்ட் வாஸ் மேட் அவுட் ஆஃப் என்ஆர்இ ஆர் எஃப்என்சிஆர்பி அக்கௌண்ட்லேருந்து பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். அடுத்து டிரான்சாக்ஷன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், நோ பர்மிஷன் வந்து அதுக்கு ரெக்வயர்டு எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி ஹவுசிங் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஆர்இ பிஐஓ ஹவுசிங் லோன்ஸ் வந்து அவங்க பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு உண்டு. அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ரிட்டர்னிங் ஆஃப் என்ஆர்ஐ அண்ட் பிஐஓ, மெனி கண்ட்ரீஸ் ஓன் ட்ரான்ஸ்ஃபர் இன்வெஸ்ட் ஃபாரின் கரன்சி, ஃபாரின் செக்யூரிட்டிஸ் ஆர் இம்மூவபிள் பப்ளிக் situated outside India. If such currency, security, property was held or owned when a residence is outside India, RFC account proceeds sales of acts outside India can be credited to RFC account. ஸோ சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கரன்சி, நம்மளோட இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிலாம் இந்தியாவை தாண்டி இருக்கும். அந்த கரன்சி செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க ஆர்எஃப்சி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ப்ரொசீஸ் ஆர் சேல் அசெட்ஸ் ஹெல்ஸ் அவுட் சைட் இந்தியா கிரெடிட் டு ஆர்எஃப்சி அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடலாம். ரூபி லோன் டு என்ஆர்ஐ எம்ப்ளாயிஸ் ஆஃப் இந்தியா கம்பெனிஸ் ரெக்வயர்ட் ஃபார் இஎஸ்ஓபி. பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்கலாம் என்ஆர்ஐ எம்ப்ளாயிஸ்க்கு ஃபார் அக்வயரிங் ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி வித் லிமிட்ஸ். ஒரு குறிப்பிட்ட லிமிட்ஸ் அந்த கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்ஸ் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிக்க முடியும், லோன் கொடுக்கலாம். ரிட்டிங் ஆஃப் என்ஆர்ஐ அண்ட் பிஓ கீ அசெட்ஸ் அவுட் சைட் இந்தியா. அஸ் ஃபர் செக்ஷன் 6(4) ஆஃப் எமா என்னென்னா, ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா மே ஹோல்டு or transfer or own, invest foreign currency, foreign security or any immovable property situated outside India. Acquired his residential state outside India as not was inherited and utilized asset brought freely. ஸோ அவர் என்ன பண்ணிக்கலாம், வெளிநாட்டில் இந்த சொத்தை வேணால் அவர் என்ன பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ணி அவர் அந்த இதை ஃப்ரீயாக அவர்னால் விற்கிறதோ வாங்குறதோ என்ன வேணால் பண்ணிக்க முடியும். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் சேல் ஆஃப் ப்ரொசீஜர் இந்தியன் அசெட்ஸ் ஹெல்டு பை என்ஆர்ஐ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டைரக்ஷன் ஆஃப் 2015-16 பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2000 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ஆர்ஐ வந்து ரிப்பீட்டட் இன்கம் அண்ட் சேல்ஸ் ப்ரொசீஜர் ஆஃப் அசெட்ஸ் ஹெல்ட் பை brought by them who return to India for permanent settlement. ஸோ அவங்களால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை என்ன பண்ணுவார், இந்தியாவில் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்தால் கூட அவங்களால அதை ஹோல்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சிமிலர் இஃப் அசட் இஸ் அக்வயர்ட் த்ரூ ரெமிட்டன்ஸ் அண்டர் எல்ஆர்எஸ், ரிப்புடேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் சேல் ப்ரொசீட்ஸ் சச் அசஸ் மே பி ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி இருக்க அசட்ஸும் என்ன பண்ணிக்க முடியும், அவங்க வந்து ஹோல்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்டைனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராட் மேட் பை எல்ஆர்எஸ், அதாவது இன்வெஸ்டர் இது இப்போ 1/1/2016 கீழே கொண்டு வராங்க. ஓகே. அடுத்து இந்தியன் ரெசிடென்ட் அண்டர் ஃபெமா. இந்தியன் ரெசிடென்ட் கீழே ஃபெமாக்கு யார் இந்தியன் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா மீனிங் ஃபாலோயிங் செக்ஷன். இந்த விஷயம் இருக்கணும், அவங்க தான் இந்தியன் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்ல முடியும். எ பர்சன் இந்தியா மோர் தென் 182 days ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங் ஃபினான்ஷியல் இயர். ப்ரொசீடிங் ஃபினான்ஷியல் இயரில் 182 நாள் இந்தியாவில் அவர் இருந்திருக்கணும். இட் இன்க்ளூட் கோயிங் அவுட் ஃபார் இந்தியா who stays outside India for employment outside India, carrying vacation or outside India, other purposes in any circumstances would indicate its intent state for India for an uncertain period. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் வெளியில் இருந்தார் அப்படின்னா. A person residing in India more than 180 days for citizenship basis year, however, does not include who come to stay for India in case otherwise then
he has to come for taking employment in India, for carrying business or vacation in India, for further purpose and circumstances indicated Indian stay in India uncertain period. ஸோ 180 டேஸ்க்கு மேலே இருந்தால் அவர் இந்தியன் சிட்டிசன் கிடையாது. எப்போல்லாம் அது கிடையாதுன்னா, அவர் வேலைக்காகவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காகவோ இல்லை ஒரு வெக்கேஷனுக்காகவோ இல்லை எனி அதர் பர்பஸஸ் இந்திய இன்டென்ஷனாக எதாவது இருக்குன்னு நினைக்கிறாரோ அப்படி இருந்தால் அவரை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இன் அதர்வர்ஸ் ஈவன் இந்த கேஸ் ஆஃப் ரெசிடிங் இந்தியன் ப்ரீவியஸ் இயர் 180 days இருந்தால் கூட எனி பர்சன் ஆர் பாடி கார்பரேட் ரிஜிஸ்டர்ட் இந்தியன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா an office branch agents outside India owned or controlled by a person resident outside India, a office branch or agency outside India owned controlled by a person resident in India. இந்த 3 கண்டிஷன்லையும் அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவா. அதே மாதிரி பர்சன் ஃபார் ரெசிடென்டிங் less or more than 180 days in previous year. ஸோ ப்ரீவியஸ் இயரில் 180 டேஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பர்சன் ஸ்டேட் 2001 2002 பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 180 டேஸ் ஒரு இந்தியாவில் ஒருத்தர் ஸ்டே பண்ணுறாரு. அவர் ரெசிடென்ட் டூரிங் 2002-03 பார்த்தீங்கன்னா 180 டேஸ் மேலே இருக்கார். வெதர் இட் இஸ் ரெலவென்ட் ஃபார் ப்ரொசீடிங் இயர், ஹவ் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் 182 days 2002 and through, he is a resident of India, resident in 2003 and 4. But if he leaves the purpose of taking an employment outside India during 2003 or 4, அதாவது என்னென்னா ஃபஸ்ட் 2001 2002 பார்த்தீங்கன்னா 182 நாளைக்கு மேலே கம்மியாக இருக்கார். ஆனால் 2002 2003 பார்த்தீங்கன்னா 182 நாளைக்கு மேலே இருந்தார் அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆயிடுவார். பட் 2003 2004 ஆட்டோமேட்டிக்காக ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவை தான் ட்ரீட் பண்ணியிருப்பார். பட் அன்சர்டன் கண்டிஷன்ஸில் அவர் எங்கேயா பர்பஸ் ஏதோ விசிட்டோ இல்லை வந்து ஃபாரின் கண்ட்ரியோ டூர் பண்ணாரோ இல்லை வேறு ஏதோ ரீசன் இருந்ததுனாலோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ் நாட் பி ட்ரீட்டட் அஸ் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஸ்டே அண்ட் ரிசைட். ஸ்டேனா என்ன, ரிசைட்னா என்ன? ஸ்டேனா ஃபிசிக்கல் ப்ரெசன்ட் இன் இந்தியாவாக இருக்கும். ரிசைட்னா இண்டிகேட்ஸ் பெர்மனெண்ட்லி. இப்போது ஏரோப்ளைன் பைலட் சேஸ் தட் இன் இந்தியா 180 days during his transit travel it cannot be said he resides in India. அவர் என்னென்னா அந்த வேலை நிமித்தம்னால இங்கே இருக்கிறாரு. ரெசிட்ஸ்னால் நான் தங்கியிருக்கேன், இதுதான் என்னோடய நாடு, இங்கேயே நான் குடியிருக்கிறது. சரியா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம் டேக்ஸ் அண்ட் ஃபெமா ப்ரொவிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேஜர் பிட்வீன் வந்து இன்கம் டேக்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸில் ஃபெமாவில் பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பர்பஸ் வந்து ஸ்டே இன் இந்தியா ஆர் அப்ராட் இஸ் நாட் ரிலவெண்ட், ஒன்லி டூரேஷன் ஆஃப் ஸ்டே இஸ் ரிலவெண்ட். சரியா? பட் ஃபெமாவில் பார்த்திங்கன்னா ஸ்டே இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். பட் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் நம்ம இருக்கார் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, த பர்சன் கோவிங் ஃபார் சர்டன் அன்சர்டன் பீரியட். ஒருத்தர் இந்தியாவில் வந்து 152 நாள் ஃபினான்ஷியல் இயரில் இருக்கார், அப்புறம் போகிறாரு, அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் பிஸ்னஸ்க்கு பர்பஸ்க்காக ஒரு குறிப்பிட்ட டேட் அவுட் சைட் பீரியடில் இருக்கார். அண்ட் டியூரிங் தி இயர் வந்து திருப்பி இந்தியா லீவ் பண்ணிட்டார் அப்படின்னா சர்டன் பீரியட் அப்ராட். ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை தான் திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ அண்டர் ஃபெமா. ஃபெமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட்னு சொல்கிறோம் இல்லையா? ஃபெமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கீ ரோல் மேனேஜர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அந்த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ அண்டர் ஃபெமா பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோலிங் டீலிங்ஸ் ஆஃப். இந்த ஃபங்க்ஷன்ஸை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் அப்படின்னா எக்ஸாம்ஸில் எப்படி கேட்குறாங்க, நெட் எக்ஸாமில் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கொஷினை கொடுத்து அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இதில் ஏதாவது வந்து எந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபெமா வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2-3 டைம் தொடர்ந்து கொஷின்ஸ் கேட்டாங்க. ஸோ இந்த ஃபெமா ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஐ ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் ஃபெமா. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா கண்ட்ரோலிங் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், கிவிங் ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டீலிங் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், excluding those cases in specific provisions made in an act, rules and regulation of section 3. அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸை கொடுக்குறாங்க. ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன்ஸ் வந்து மேட் ஆக்ட் வந்து ரெகுலேஷன்ஸை செக்ஷன் 3 கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஆர்பிஐ வந்து எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இவங்களால் பண்ண முடியாது. இவங்களால் இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரூல்ஸ் 2000 இதுக்கான ப்ரொவிஷனை கொடுக்குறாங்க. அதே பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் டிரான்சாக்ஷனுக்கும் இவங்களுக்கு உண்டு. செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரெகுலேட், ப்ராகிபியூட், ரிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் இஷ்யூ ஆஃப் ரெகுலேஷன்ஸ். எதெல்லாம் இவங்க ரிஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூ ஆஃப் ஃபாரின் செக்யூரிட்டி டு ரெசிடென்ட் அண்ட் இந்தியன் செக்யூரிட்டி டு நான் ரெசிடென்ட். ஃபாரின் செக்யூரிட்டியை ஒரு ரெசிடென்ட்டுக்கும் இந்தியன் செக்யூரிட்டியை ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இவங்க இஷ்யூ ஸ்டாப் பண்ண முடியும், இல்லை ப்ராகிபியூட் பண்ண முடியும், ரிஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அதேமாதிரி பாரிங் அண்ட் லெண்டிங் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டு ஃபாரின் பர்சன், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கரன்சி அண்ட் கரன்சி நோட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி அவுட் சைட் இந்தியா, கிவிங் கேரண்டி டு ஷூரிட்டி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷன் இன்வால்வ்டு. இதெல்லாமே எங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3 கொடுத்துருக்குறாங்க இதுக்கான ப்ரொவிஷன்ஸை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரெகுலேஷன் பீரியட் ஆஃப் மேனர் விச் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டியூ ஃபார் எக்ஸ்போர்ட் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஷுட் பி ரிசீவ்டு. செக்ஷன் 8 இதை சொல்லியிருக்கிறாங்க.
டு கிராண்ட் எக்ஸம்ஷன் ஃப்ரம் ரியலைசேஷன் ஆஃப் ரெப்புடேஷன் இன் கேசஸ் grant exception of repatriation of cases in specified under section 9. அடுத்து granting authorized பர்சனாக இவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இவன் அந்த ஆத்தரைஸ்ட் பர்சன்ற செக்ஷன் 10, 11, 12 இந்த 3 செக்ஷன் கீழே இவங்களுக்கு அந்த ரைட்ஸ் வருது. ஓகே, தென் சோசியல் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பிஸ்னஸ். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.